அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். உலகில் எல்லா உயிர்களும், எல்லா ஜீவராசிகளும், எல்லா மக்களும் எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ மனதார கடவுளை வேண்டிக் கொள்கிறேன். நம்ம மகா பெரியவர் அதாவது காஞ்சிபுரம் மகா பெரியவர் கேள்விப்பட்டிருப்போம். அவர் ஒரு அறிவுரை கொடுத்துருக்காரு. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பலன் மாதிரி நினச்சிக்கோங்களேன். நம்ம பரிகாரம் மாதிரி நினச்சிக்கோங்க. இதை நம்ம சனிப்பெயர்ச்சி நடந்திருக்கு எல்லாருக்குமேவும். தெரிஞ்சோ தெரியாமலாம் நம்ம பாவங்களை செய்கிறோம், மற்றவங்க மனசை நோகடிக்கிற மாதிரி செய்கிறோம். ஸோ அதிலிருந்து விடுபடுவதற்கு வழிமுறை காஞ்சி மகாபெரியவர் விளக்கியிருக்காரு. அதாவது சின்ன அறிவுரை மாதிரி கூறிட்டு பரிகாரம் சொல்லியிருக்காரு. சனிக்கிழமையில் நீராடிட்டு கைப்பிடி அளவு பச்சரிசி கையில் வச்சபடி சூரிய பகவானை வழிபடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் விநாயகர் கோயிலுக்கு செல்லுங்க. அது அரசமரத்தடி விநாயகர்னால் மிகவும் நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காரு. 3 முறை வலம் வந்த பிறகு மரம் கோயிலை சுற்றி பச்சரிசியை தூவணுமா. கையில் நம்ம எடுத்துகிட்டு வந்த பச்சரிசியை அதை எறும்பு எடுத்தாலே நம்மளோட பாவம், முன்வினை பாவம் தெரிஞ்சோ தெரியாமல் நம்ம செய்தது நம்மளை விட்டு போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, எறும்பு அதை முழுமையாக சாப்பிடாமல் மழை காலத்துக்கு சேமித்து வைக்கும்போது பச்சரிசி கெட்டு போகும் அப்படின்ற சந்தேகம் வரலாம். எறும்போட எச்சில் படுறதுனால அந்த அரிசி கெடாமலே ஓராண்டு அப்படியே இருக்குன்னு சொல்கிறாங்க. எறும்புகளுக்கு உணவளித்த புண்ணியமானது நம்மளுக்கு ஒரே நாளில் முடியாது, ஆண்டு கணக்கில் உங்களை தொடரும் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மைதானே? அது எத்தனை வருஷம் நம்ம கொடுத்த பச்சரிசி இருக்கோ அது அத்தனை வருஷமும் தொடரும் அப்படின்னு சொல்கிறாங்க. 2.5 ஆண்டுக்கு ஒரு முறை சனிப்பெயர்ச்சியின் போது இதை செஞ்சது நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஒரு எறும்புக்கு உணவளித்தாலே 100 பேருக்கு உணவிட்ட புண்ணியம் சேரும்னு சொல்கிறாரு. 7 சனி, அஷ்டம சனி, கண்ட சனி, அர்த்தாஷ்டம சனி இதனால் ரொம்ப பாதிக்கப்படுறவங்களும் இந்த மாதிரி செஞ்சால் பலன் கிடைக்குன்னு சொல்கிறாரு. தர்மம் தலைக்காக்குன்றதுனால அரிசி மாவால் கோலம் போடுறோம் அப்படின்னு இது மகாபெரியவர் காஞ்சி மகாபெரியவர் சொன்னது. நான் படித்ததோ பிடிச்சதோ எனக்கு தெரிஞ்சதோ எந்த தகவல்னாலும் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ்.